السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله இந்த உலகத்தில் ஒரு படைக்கிறான் என்று சொன்னால் அதற்கு நேரடியான சில காரணங்கள் இருக்கும், மறைமுகமான சில படிப்பினைகள் இருக்கும். இந்த மாதிரி அல்லாஹ் படைத்த ஒரு படைப்பை பற்றி அல்-குர்ஆன்ல நமக்கு படிப்பனையாக சொல்கிறார். وَمَا يَسْتَوِي الْأَعْمَى وَالْبَصِيرُ وَلَا الظُّلُمَاتُ وَلَا النُّورُ وَلَا اللَّيْلُ وَلَا النَّهَارُ وَمَا يَسْتَوِي الْأَحْيَاءُ وَالْأَمْوَاتُ. குருடனும் பார்வையுடையவனும் சமமாக மாட்டார்கள், இருள்களும் பிரகாசமும் சமமாக மாட்டாது, நிழலும் சூடும் சமமாக மாட்டாது, உயிருள்ளவர்களும் மரணித்தவர்களும் சமமாக மாட்டார்கள். இதெல்லாம் நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களை கேட்க வைப்பான். நபியே, கபரிலே உள்ள மக்களை உங்களால் கேட்க வைக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த பாடத்துல அல்லாஹ்வுடைய படைப்புல நிழல் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது. ஆங்கிலத்தில் ஷடோன்னு சொல்றாங்க, அரபுல தில் என்று சொல்றாங்க. அல்-குர்ஆன் சுன்னாவுடைய பார்வையில நிழல் எதற்காக வேண்டி என்ற நேரடியான படிப்பினைகள், நிழல் எதற்காக வேண்டி என்ற சில மறைமுகமான படிப்பினைகள் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சகோதரர்களே, ரப்பல் இஸ்ஸத் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்க. அரந்தர இலா ரப்பிக கைஃப மத்தல் வலவுலாஹ லஜாலஹு சாகினா சும்ம ஜஅல்னா ஷம்ஸ அலைஹி தலீலா சும்ம கவல்னாஹு இலைனா கவலை யஸீலா. நபியே, நீங்க பார்க்கவில்லையா உங்களோட ரப்பு எப்படி நிழலை நீட்டிக்கொண்டு போகிறான்? அவன் நாடி இருப்பான் என்று சொன்னால் அந்த நிழலை அசையாமல் வைத்திருப்பான். அதன் பின்னர் சூரியனை அதற்கு ஆதாரமாக மாற்றி வைத்திருக்கிறார். அதன் பின்னால் அந்த நிழலை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கைப்பற்றிக் கொள்கிறான் என்று அல்-குர்ஆன் சொல்றான். சகோதரர்களே, நிழல் என்ற ஒன்று உருவாகுவது சூரியனுடைய அசைவினால். சூரியன் அசையவில்லை என்று சொன்னால் நிழல் கொண்டு வராது. அல்லாஹ் எப்படி சொல்றான் என்று சொன்னால், நபியே, உங்களோட ரப்பு எப்படி சூரியனை அசைப்பதன் மூலமாக நிழலை நீட்டிக் கொண்டு போகிறான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? அவன் நாடினால் நிழலை அசையாமல் வைத்திருவான். நிழலை அசையாமல் வைப்பது என்று சொன்னால் என்ன? சூரியனை அந்த இடத்திலேயே அசையாமல் அல்லாஹ் வைத்திருவார். குல் அரைத்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா மன் இலாஹும் கைருல்லாஹி யௌதீக்கும் பிதியா. குல் அரைத்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் நஹார சர்மதன் இலா யௌமில் கியாமா மன் இலாஹும் கைருல்லாஹி யௌதீக்கும் பிலைலின் தஸ்குனூன ஃபீஹி அஃபலா ததக்கரூன். நபியே, நீங்க அந்த மக்களிடத்துல நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்
இரவை கியாமத் வரை அசையாமல் வைத்திருப்பான் என்று சொன்னார். உங்களுக்கு பகலை கொண்டு வந்து தார ரப்பு யார் இருக்கிறார்? அந்த அல்லாஹ் கியாமத் வரை உங்களுக்கு பகலை வைத்திருப்பான் என்று சொன்னார். இணையாகவே உங்களுக்கு இருட்டை கொண்டு வந்து தருகின்ற அந்த ரப்பு யார் என்ற ஒரு வார்த்தை கேட்டார். அந்த ரப்பு யார்? உலகத்தில் யாருமே சொல்லவில்லை சூரியனை படைத்தது நான் தான், சூரியனை இயக்கிக் கொண்டிருப்பது நான் தான், பகலை உருவாக்குவது நான் தான், இரவை உருவாக்குவது யார் தான்? நான் தான் என்று சொல்லி உலகத்தில் எந்த ரப்பம் சொல்லிடுறோம். ஏசுநாதர் சொன்னாரா? புத்தர் வாதிக்கிறாரா? இல்லாட்டி முருகன் வாதிக்கிறாரா? ஒரே ஒருவன் தான் வாதிடுகிறான், சூரியனை படைத்தது நான் தான், அந்த சூரியனை அப்படியே கொண்டு சென்று கொண்டிருப்போம் நான் தான், இரவு பகலை தந்து கொண்டிருப்போம் நான் தான். ஒருத்தன் தான் அதை வாதிடுகிறான், வேறு யாரும் வாதிடுகிறார்கள் இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவனை தவிர வேறு யாரும் அதற்கு போட்டியாக இல்லை என்று அர்த்தம். அப்ப அல்லாஹ் தெல்ல தெளிவாக மக்களுக்கு என்னத்தை புரிய வைக்கிறான் என்று சொன்னால், நபியே இந்த நிழலை சூரியனை அசைப்பதன் மூலமாக நாங்கள் கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நாடிவிட்டான் என்று சொன்னால் அந்த நிழலை அசையாமல் வைத்திருப்பார். அப்படி என்றால் சூரியன் அப்படியே அசையாமல் இருக்கும். இப்போ 12 மணி சூரியன் அசையாமல் உலகத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு இமேஜ். இல்லாட்டி ஒரு 4 மணி அப்படியே சூரியன் நின்றுகிட்டே இருக்கிறது வந்து, இல்லாட்டி சாமத்தில் 1 மணி அப்படியே நிற்கிறது வந்து, மனிதர்களோட வாழ்க்கை எப்படி தடுமாறி போகணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் இதை தன்னுடைய சவாலாக கேட்கிறார். பாருங்க, இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றத, வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி தர்மோ தர்கா வல் இலாஹுஹும் பில் உதுவி வல் ஆசார். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்து கொண்டிருக்கிறன. அது என்ன விரும்பி விரும்பாமல்? அப்படி ஒரு வார்த்தையை நீங்க யோசிங்கன்னு சொல்லி சொன்னா, சகோதரர்களே, இந்த உலகத்துல மூமின்கள் இருக்கிறாங்க, முனாஃபிக்குகள் இருக்கிறாங்க, குஃபார்கள் இருக்கிறாங்க. சரியா? இப்போ மூமின்கள் எல்லாரும் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யறது எப்படி சுஜூது செய்யறாங்க? விரும்பி செய்யறாங்க. சில நேரத்துல மூமின்கள் கூட கொஞ்சம் விருப்பம் இல்லாம செய்வாங்க. எந்த நேரத்துல ஏதாவது ஒரு சுபுடைய வக்தில் எழுப்பி விட்டுட்டா அல்லது அசருடைய டைம்ல எழுப்பி விட்டா சுஜூது செய்ய வருவாங்க. ஆனா கொஞ்சம் என்ன செய்யும்? விருப்பம் கொஞ்சம் குறவாகிங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? விரும்பியோ விரும்பாமலோ உலகத்துல வானங்கள்ல பூமியில உள்ளது எல்லாம் அல்லாஹ் சுஜூது செய்து கொண்டிருக்கிறது. நயவஞ்சகர்களை பொறுத்தவரை விரும்பாமலே சுஜூது செய்வாங்க. அவங்களுக்கு விருப்பம் உள்ளது வராது. அல்லாஹ் என்ன சொல்றான்? குஃபார்கள் வானங்கள் பூமியில உள்ளது எல்லாம் சுஜூது செய்துட்டா குஃபார்கள் எப்ப சுஜூது செய்யறாங்க? எப்ப அல்லாஹ் அடிபடுகிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டா அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அதை சொல்றான். வைலா உஷியஹும் மௌஜுன் கல்துல் தஅவுல்லாஹு முக்லிஸீன லஹு ஃபலம்மா நஜ்ஜாஹும் மினல் பர்ரி இதாஹும் யுஷ்ரிகூன். அவர்கள் நடுக்கடலில் போகக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய அலை அவர்களை சூழ்ந்து கொண்டால் பரிசுத்தமான உள்ளத்தோடு அல்லாஹ்வை அவர்கள் அழைப்பார்கள். இன்னைக்கு ஒரு சாதாரணமான ஒரு அமைப்புல நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஃபிளைட் ஒன்று போகுது. அந்த ஃபிளைட்ல ஏசுநாதர் இருக்கிறார். ஒரு கற்பனைக்கு நான் சொல்றேன். புத்த பகவான் இருக்கிறார். எல்லாம் உலகத்துல மனுஷன் அவங்க தானே. சாய்பாபாவும் இருக்கிறார். ரஜினிஷே இருக்கிறார். உலகத்துல எல்லா கடவுளா வணங்கப்பட்டவங்களும் இருக்கிறார். மோஹிதீன் அப்துல் காதரே இருக்கிறார். எல்லாரும் இருக்கிறாங்க. நாமளும் பேசிக்கிட்டோம். இப்போ ஃபிளைட் 40,000 அடி வசனத்துல பறந்துட்டு இப்போ ஃபிளைட் வந்து நடுக்க ஆரம்பிக்கிறது. பைலட் என்ன சொல்லுவார்? ஓடுற பைலட், இப்போ ஃபிளைட்டை கண்ட்ரோல் பண்ண ஏடையில நீங்க உங்களை பாதுகாத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவார். மனித அவதாரமாகிற இயேசுநாதரை நடுங்குவார், சாய்பாபா நடுங்குவாரு, புத்தர் நடுங்குவாரு, மொஹிதீன் அப்துல் காதர் நடுங்குவாரு. இப்ப நாம யாராவது போய் திருட்டு இயேசுநாதரே காப்பாற்ற சொல்லுங்க ஃபிளைட் சொன்னா அவரை என்ன சொல்ல போறாரு? நானும் அந்த ஃபிளைட்டுல தான் இருக்கிறேன். அவரை பாராட்டுனா வைங்க, நானும் அந்த ஃபிளைட்டுல தான் இருக்கிறேன். என்ன காப்பாற்றுறது புரியல. மொஹிதீன் அப்துல் காதர் என்ன சொல்ல போறாரு? என்ன சொல்ல போறாரு? நானும் ஃபிளைட்டுல தான் இருக்கிறேன். என்ன காப்பாற்ற வழி இல்லையே. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு கடவுளை நோக்கி போகணும்னு ஒரு முடிவு எடுப்பாங்களா இல்லையா?
தலைப்பு என்ன கொடுத்தா தெரியுமா? கடவுளுக்காக பிரார்த்திக்கும் பக்தர்கள். என்ன தலைப்பு கொடுத்தீங்கன்னா பேப்பர்ல? கடவுளுக்காக பிரார்த்தனை செய்யும் பக்தர்கள். கடவுளுக்கிட்ட யாருக்கிட்ட கடவுளுக்காக பிரார்த்தனை செய்யறாங்க? ஒரு சுப்ப கடவுள் இருக்கிறாரு, அவர்கிட்ட நின்றுட்டு பிரார்த்திக்கிறாங்க. நம்ம கடவுளை எப்படியாவது காப்பாத்து தந்துரு நான் என்னேன்னு அவர் பிரார்த்திக்கிறாங்க. மனித அவதாரமா உலகத்துல யாரு வந்தாலும் இதுதான் தனி. மனித அவதாரமா கடவுள் ஒண்ணு உலகத்துல வந்தா நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தெளிவான ஒரு வார்த்தையை சொல்றான். எப்ப இதை பயன்படுத்துறான்னு சொல்லி சொன்னா, இவங்க கடல்ல போகக்கூடிய நேரத்துல, வானத்துல போகக்கூடிய நேரத்துல ஒரு பெரிய அதிர்ச்சி வந்ததுன்னு சொல்லி சொன்னா, இப்ப மனித கடவுள்களை தேட மாட்டாங்க. யோசிச்சு பார்த்தா தவுல்லாஹம் குலுசியில் தகுதி அல்லாஹ்வை இஹ்லாஸா அவர்கள் வணங்குவார்கள். அல்லாஹ்வை இஹ்லாஸாக பிரார்த்தனை செய்வார்கள். அதனாலதான் முஸ்லிம்களாகிய நாமும் எப்பவுமே முக்லிஸ்களா இருக்கிறோம், எப்பவுமே இஹ்லாஸோட இருக்கிறோம். பலமானஜாஹும் இலல் அவங்கள தலையில நாம இறக்கி விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னா இதாகும் சிரிக்கும், திரும்ப சிரிக்கு ஓடி வருவாங்க கபருக்கு. எப்போ அங்க இங்கேயே வந்திக்கணும் நீங்க, அங்க இங்க நீங்க கபருக்கு வந்திக்கணும், நீங்க சிலைக்கு வந்திக்கணும், நீங்க அங்க எல்லாம் வரமாட்டாங்க. வந்து இறக்கி தரையில விட்டுட்டா இப்ப அல்லாஹ் விட்டு போட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்க்கு ஓடி வந்துருவாங்க. சுப்ஹானல்லாஹ். நீ 40,000 அடி ஃளைட்ல பறக்கத்துல நீ வந்து கபரை பிடிச்சிருந்தா சரி, நீ சிலையை பிடிச்சிருந்தா சரி, எல்லாம் கோல்டு அவனை போட்டு கத்திட்டு தரையில வந்து நன்றி கட்டமா நீங்க நடக்கிறீங்க அல்லாஹ் சொல்றான். அப்போ குஃபார்களும் அல்லாஹ்வை வணங்குவாங்க, சுஜூத் செய்வாங்க. முஷ்ரிக்குகளும் வணங்குவாங்க, முனாஃபிக்குகளும் வணங்குவாங்க, மூமின்களும் சுஜூத் செய்வாங்க, விரும்பி விரும்பாமலும் வணங்குவாங்க. ஆனா வலிலாலுஹும் பில் குதூபி வல் ஆஸார், அவங்களுடைய நிலையில விருப்பத்தோடையே காலையிலே மாலையிலே சுஜூத் செய்கிறாங்க. எந்த மனுஷனுக்கும் நிழல் இல்லாம இருப்பான், ஒருத்தன் நிழல் இல்லாம இருக்க மாட்டான். இப்ப என்ன செய்ய? காலையில இப்படி சூரியன் உதிஞ்சதுன்னு சொன்னா இங்க சுஜூது செய்யும், மாலையில அங்க மறைய போச்சல இங்க சுஜூது செய்யும். அப்ப அல்லாஹ் பாருங்க, நிழல்ல வச்சுக்கிற படிப்பிலேயே பாருங்க, அடே நீதான் விரும்பியோ விரும்பாமலோ சுஜூது செஞ்சுக்கிட்டீங்களா, ஆனா உங்க நிழல் என்ன செய்து வந்து அல்லாஹ்வை விருப்பத்தோடையே சுஜூது செய்து கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தை ரப்பல் இஸ்ஸத் அல்குர்ஆன்ல எங்களுக்கு நல்ல தெளிவாக சொல்றாங்க. அப்போ இதை நீங்க வளமானவர்களுக்காக முதலாவது விஷயமா சொல்றேன். சகோதரர்களே, அல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி சொல்றான் அல்குர்ஆன்ல. வல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் சனுதுகிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா அபதா. யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்கிறார்களோ அவர்களை சதாவும் நீரவெளிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கத்திலே நாங்கள் நுழைவிப்போம். அதிலே என்றென்றும் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். லஹும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹரா, பரிசுத்தமான துணைவியர்களும் அவர்களுக்காக வேண்டி இருப்பார்கள். வனுதுகிலுஹும் லில்லன் தலீலா, ஒரு நீளமான நிழலிலேயும் அவர்களை நாங்கள் குடியமர்த்துவோம். சொர்க்கத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த மாதிரி சூடு இருக்காது, இந்த மாதிரி சூடு இருக்காது, ஒரு அழகான நீளமான நிழல்கள் அவர்கள் வைப்போம். ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு விளக்கம் சொல்றாங்க. இன்ன ஃபில் ஜன்னதி லஸஜரத்துன் யஸீரு ராகிபு ஃபீ லில்லிஹா மியத ஆமின் லா யக்தௌஹா. சொர்க்கத்துல ஒரு மரம் இருக்கு, ஒரு மரம், அந்த ஒரு மரத்துல நிழலுக்காக நிழலில வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு பயணி 100 வருஷம் போவாரு, நிழல் முடியாது. என்ன சொன்னாங்க? சொர்க்கத்துல ஒரு மரம் நீக்குது, அந்த மரத்துடைய நிழலுக்காக வேண்டி 100 வருஷம் வேகமாக பயணித்தாலும் கூட அந்த நிழல் முடியாது. அப்ப சகோதரர்களே, சொர்க்கத்திலேயும் மனிதனுக்கு நிழல் தேவை என்பதை அல்குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது. சொர்க்கத்துல ஒரு பேரிச்ச மரம் நட்டோம், இதுக்கு என்ன மார்க்க தீர்ப்பு சொல்லிக்குது? சொர்க்கத்துல ஒரு பேரிச்ச மரம் நட்டோம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அலீம். நீங்க ஒரு நாளைக்கு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அலீம் சொன்னா உர்ஷத்லஹு நஹ்லத்துன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்துல ஒரு பேரிச்ச மரம் மரம். இன்னொரு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அலீம் சொல்லிட்டாங்க, என்ன அர்த்தம் வந்து திரும்ப உங்களுக்கு ஒரு பேரிச்ச மரம் நட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்ப இது ஒரு பெரிய பாக்கியம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்கிறார்கள். சகோதரர்களே,
சொர்க்கத்துல மாத்திரம் இல்ல நிழல், நரகத்திலே நிழலிக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றாங்க, நிழல் ஒண்ணு உலகத்துல எப்படி இருக்கிறதோ சொர்க்கத்திலேயும் இருக்கிறது, நரகத்திலும் இருக்கிறது. நரகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஃபைலு யௌமைதில் முகத்திபீன், பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்த நாளிலே கேடுதான். இன்தலிகு இலா மா குன்தும் பிஹி துகதிபூன், எந்த பொய்யை நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்களோ அந்த பொய்யின் பக்கம் நனவுங்கள். இன்தலிகு இலா லில்லின் தி தலாத்தின் ஷுஅப், அந்த நாளில் 3 கிளைகளை உடைய நிழலின் பக்கம் நீங்கள் போங்கள். லா லலீலின் வலா யுக்னி மினல் லஹப், அந்த நிழல் ஒரு நாள் உங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்காது, சூட்டில் இருந்து உங்களை காப்பாற்றவும் மாட்டாது. இன்னஹா தரவி விஷாவின் கல்தசர், உயர்தமான ஒரு மாளிகை போல அது பிரமாண்டமாக தீப்பிடித்து எழுந்து கொண்டிருக்கும். சுப்ஹானல்லாஹ், சூரியன்ல இந்த நிழல் வார மாதிரி நெருப்புலயே நிழல் வரும். பாத்தீங்களா நீங்க? நெருப்பை பத்தினா அதுக்கு என்ன செய்யும், வந்து படுற பொருள்ல நெருப்புல இருந்து நிழல் வரும். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நரகத்துல உள்ள நிழல் இருக்கிறதே 3 கிளைகளாக இருந்து கொண்டிருக்கும், 3 கிளைகளாக இருந்து கொண்டே இருக்கும். அந்த அந்த நிழல்ல ஒரு நாளும் குளிர்ச்சி இருக்காது. நீங்க அப்படி அனுமதிக்கிறீங்களா? இப்போ உதாரணமா நீங்க யூரோப்பிய நாட்டுக்கு போறீங்க, சூரியன் அடிச்சுக்கிட்டீங்க, ஆனா நீங்க வெளியே போனாலும் உங்களுக்கு கூழ் மேல பட்டுக்கிட்டீங்க. அதே மாதிரி அரபு கண்ட்ரிக்கு போறீங்க, அங்க நீங்க போயிருந்தா உங்களுக்கு நிழல் இருக்கும், ஆனா சூடு அடிச்சுக்கிட்டே இல்லை. சரியா? நெருப்பு பத்திர நேரத்திலையும் என்ன செய்யுமா, நல்லா சொல்லுவாங்க, நிழல் வரும். அந்த நிழல்ல குளிர்ச்சி இருக்குமா? குளிர்ச்சி இருக்கா? குர்ஆன்ல ஒரு விஷயத்தை சொன்னா ஆழமான கருத்தோட தான் பேசிக்கிட்டு இருக்கும். பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வஸ்ஸமா, நாங்க இந்த வானத்தை வைத்திருக்கிறோம், சகஃபன் மஹ்ஃபூதா, பாதுகாக்கப்பட்ட ஒரு கூரையாக, சேஃப்டி சீலிங், சேஃப்டி சீலிங். சஃப்னா வந்து சீலிங், மஹ்ஃபூத் சொன்னா சேஃப், பாதுகாக்கப்பட்ட ஒரு கூரையாக வைத்திருக்கிறோம். எங்களுடைய அத்தாட்சிகளை இவர்கள் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள், எங்களுடைய அத்தாட்சிகளை இவர்கள் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். வானத்தை நாங்கள் பாதுகாக்கப்பட்ட ஒரு கூரையாக வைத்திருக்கிறோம். 1400 வருஷத்துக்கு முன்னால வானண்டா இப்படி ஒரு வெளியிட்டு நினைச்ச சமுதாயம் தான் வாழ்ந்த காலம். விஞ்ஞானங்கிறது சாதாரண ஒரு இதிகாசம், புராணமாக மக்கள் நினைச்சிருந்த காலம். நீங்க எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கீங்க. கலீலியோ கலீன்ற ஒரு விஞ்ஞானி பூமி தன்னைத்தானே சுத்தி சூரியனை சுற்றி சொன்னதுக்காக வேண்டி பைபிள் படிச்ச பாதிரிமார்கள் கொண்டு அவரை விசாரிச்சு அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க. கேள்விப்பட்டீங்களா நீங்க? கலீலியோ கலீலிக்கு தண்டனை கொடுத்தாங்க. அதுக்கு 150-200 வருஷத்துக்கு பிறகு அந்த செய்த தண்டனை குற்றத்தை அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டாங்க. கலீலியோ கலீலி செத்து போனாங்க, அதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்டாங்க. அங்க செஞ்சது குற்றம். அந்த மாதிரி ஒரு காலத்துல அல் குர்ஆன் பேசுற வசனத்தை பாருங்க, வானத்தை நாங்க பாதுகாக்கப்பட்ட ஒரு முகடாக, ஒரு கூரையாக ஆக்கி வைத்திருக்கிறோம். இப்ப யோசிக்கிறாங்க, இது என்னத்துக்குடா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சீலிங்க்கு இதை ஒப்புறான். வீட்டுல எதுக்கு சீலிங் ஏற்பீங்க? வீட்டுல எதுக்கு சீலிங் அடிக்கிறது? தூசி வராம இருந்து கடிப்பீங்க, சூடு வராம இருந்து கடிப்பீங்க, உள்ளுக்கு இருக்கிற கூழ் வெளியே போகாம இருந்து கடிப்பீங்க. அடிப்பீங்கதானே? எல்லாத்துக்கும் சீலிங் அடிப்பீங்க. அதே மாதிரி அல்லாஹ் பூமிக்கு சில காரணங்களுக்கு சீலிங் அடிக்க வைக்கிறான். முதலாவது காரணம் என்ன தெரியுமா? இந்த பூமியில ஆக்சிஜன் இருக்குதுங்க. இந்த ஆக்சிஜன் தான் மனிதர்கள், உயிர்வாழ்கள் எல்லாமே உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமான ஒரு பொருள். என்னது? ஆக்சிஜன். பூமியை விட்டு வெளியே அந்த ஆக்சிஜன் இல்லை. அதனாலதான் நீங்க விண்வெளிக்கு போறவங்க எப்படி பாருங்க, நீங்க இப்படி அந்த மூக்குக்கு ஆக்சிஜன் செயற்கை சுவாசத்தை கொண்டுட்டு போறாங்க. இப்போ அல்லாஹ் என்ன செஞ்சு வைக்கிறான்னு சொன்னா, இந்த பூமியை சுத்தி இப்படி பெரிய ஒரு வட்டமான ஒரு பாதுகாப்பு ஒரு கூரை ஒண்ணு போட்டிக்கிறாங்க. அந்த கூரைக்கு என்ன பேர் யாருக்கா தெரியுமா? ஓசோன் படலம். அந்த படத்துக்கு என்ன பேரு? ஓசோன் படலம். இந்த ஓசோன் படலம் இந்த ஆக்சிஜன் வெளியே போகாம அப்படியே பிடிச்சிக்கிட்டு, அப்படி என்ன செய்கிறது? பிடிச்சிக்கிட்டு. இந்த ஓசோன் படலம் மட்டும் இல்லைன்னு சொன்னா தேக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஆக்சிஜன் எங்க போயிடும்? எல்லாம் வெளியே போயிடும். அல்லாஹ் முதலாவது காரணம் என்ன சொல்றா?
சரியா? அப்ப ஈக்கிற கூல அட்மாஸ்பியரை வெதர பாதுகாக்கும். ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னா, சூரியன்ல இருந்து வார சூடு டைரக்டா வருமாக இருந்தால் இந்த பூமியுடைய ஒரு பக்கத்துடைய வெப்பநிலை +100 டிகிரி செல்சியஸ். எத்தனை இங்க வந்து சக 100 செல்சியஸ்ல இருக்கும். பூமியில மறுபக்கத்துல எவ்வளவு இருக்கும்? -100 டிகிரி செல்சியஸ். உசுவானேமா சக 100 இந்த உலகத்துல சூடான இடம் எது தெரியுமா உங்களுக்கு? உலகத்துல சூடான இடம் எப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க ஐஸ் கட்டியை தூக்கி இப்படி போட்டா கீழே உலக்கல அது ஆவியாக தான் தூரம். என்ன ஆவியா வந்து சூட்டால அது ஆவி பறந்துட்டு தூரம். உலகத்தாக கூடான இடம் எது தெரியுமா உங்களுக்கு? நீங்க இந்த நம்ம சூடான தண்ணிய இப்படி எடுத்து ஊத்துனீங்கடா தரையில உழுவுறதுக்கு ஐஸ் கட்டியா வருமா? இதுதான் உலகத்துல இது ரெண்டும் உள்ளது. ஆனா இதுல சூடு எவ்வளவு தெரியுமா? 50 பாகைக்கு மேல போனதில்லை. எத்தனை பாகைக்கு மேல போனதில்லை? 50 பாகைக்கு மேல போனதில்லை. குளிர் எவ்வளவு தெரியுமா? 20 பாகைக்கு கீழே போனதும் இல்லை. 20 பாகைக்கு கீழே போனதில்லை. ஆனா இந்த ஓசோன் படலம் இல்லைன்னு சொல்லி சொன்னா, சூரியன்ல இருந்து வரக்கூடிய அவ்வளவு சூட டைரக்டாக வரும். அதுதான் சந்திரன்ல நடக்குது. சந்திரன்ல நடக்குது டைரக்டா வந்து வர்றதால சஹனூறு சைனூறு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த பூமிக்கு இந்த ஓசோன் படலத்தை ஒரு பாதுகாப்பா வச்சிக்கிறதால சூடு முழுசாக வராது. ஒரு கண்ட்ரோலாக தான் வருது. சீலிங் நீங்க என்னதுக்கு அடிப்பீங்க? ஓட்டை போட்டு சீலிங் நீங்க என்னதுக்கு போடுறீங்க? சூடு உள்ளுக்கு வராம நீங்க போறீங்க. அல்லாஹ் அதே வார்த்தையை பயன்படுத்துறான். சொல்ல போறோம், இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரால இந்த மாதிரி வார்த்தை போட முடியுமா? அவருக்கு எழுத படிக்க தெரியாது நிறைய சொல்றாங்க, போட முடியுமா? அது மாத்திரம் இல்ல சகோதரர்களே, இன்னொரு விஷயம் பாருங்க, ஒரு நாளைக்கு மில்லியன் கணக்கான விண்கற்கள் வானத்துல இருந்து பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்கிறது. அங்கே இழுபட்டு வந்து ஓசோன் படலத்தை உடச்சிக்கிட்டு உள்ளுக்கு வருது. வரக்கூடிய விண்கற்கள் இந்த ஒட்சிஜனோட வந்ததோட என்ன செய்து வந்து தாக்கம் புரிஞ்சு அப்படியே சாம்பலா போகுது. இப்போ தொன் கணக்குல டெய்லி இந்த பூமியில என்ன விழுவுது? சாம்பல் விழுவுது. விழுவுறதெல்லாம் என்ன? வரக்கூடிய மில்லியன் கணக்கான அந்த விண்கற்களுடைய சாம்பல் தான் வந்து விழுவுது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மாத்திரம் இந்த ஓசோன் படலத்தை வச்சு இந்த ஒட்சிஜனால கவர் பண்ணாம இருந்தா வந்து விழுவுற கல்லெல்லாம் எங்க வந்து விழும்? பூமியில அண்மையில நீங்க பார்த்துருக்கீங்க, சோவியத் ரஷ்யால விழுந்ததுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? வந்து சோவியத் ரஷ்யால விழுந்தது எவ்வளவு தெரியுமா? ஒரு ஃபுட்பால் கிரவுண்டோட பாதி அளவுக்குரிய ஒரு பெரிய விண்கல். அதுல ஒரு துண்டு உடஞ்சி வந்து ரஷ்யால வந்து ஃபுட்பால் கிரவுண்டோட பாதி அளவு. அது வந்த வேகம் எவ்வளவு தெரியுமா? தோப்பு சன்னத்தை வெடிவைக்கிற வேகத்துல 8 மடங்கு ஸ்பீட். தோப்புட சன்னத்தை வெடிவைக்கிற வேகத்துல 8 மடங்கு ஸ்பீட். அது வந்த வரத்துல துண்டாகி ஓசோன் படலத்துல அடிக்கி சாக்கி நோச்சாடி ஒரு சின்ன துண்டு தப்பிக்கு வந்து உளுந்ததுதான் ரஷ்யால 198 பேருக்கு படுகாயம். சுப்ஹானல்லாஹ். அப்ப வாரது வந்து உளுந்துட்டுன்னு சொன்னா, அப்ப நம்ம வீட்டுல சீலிங்க வச்சுட்டு இந்த பாடுபடுவோம், நல்ல வருவானா மாட்டேங்கிறாங்க. அதான் என்ன சொல்றாரு? சீலிங்க நான் அங்க வச்சுக்கிறேன். எங்க வச்சுக்கிறேன்? பூமியில வச்சுக்கிறேன். நீ கொஞ்சம் இதை ஊத்து பாருங்க சொல்றான். சகோதரர்களே, அது இல்லாம எத்தனையோ வளிமண்டலத்தில் கிடக்கக்கூடிய துணிக்கைகள், அடுத்தது அல்ட்ரா புற ஊதா கதிர்கள் எல்லாம் பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்குது. எல்லாமே பூமியை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் அந்த ஆக்சிஜன் படலத்தை வச்சு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் என்ற விஞ்ஞான உண்மையை சொல்றாங்க சகோதரர்களே. அப்ப நாம என்ன விளக்கணும்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரு விஷயத்தை சொல்றான்னு சொல்லி சொன்னா அது பெரிய ஒரு காரணம் நீக்கும். அப்ப நிழல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? நரகத்திலே நிழல் இருக்குது. அந்த நிழல் என்ன செய்யாது? ஒரு நாளும் மனுஷனுடைய சூட்டை போக்காது. அது அவனுக்கு சூடு நெருப்பாலான நிழல் அவனுக்கு தந்து கொண்டே இருக்கும் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, நிழல சொல்றத பாருங்க. சபாத்துல் யுரிலுஹுமுல்லாஹ் பிஇல்லிஹி, 7 மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நிழலை நிழல் கொடுப்பான். கேள்விப்பட்டீங்க இந்த ஹதீஸை நீங்க எல்லாரும்.
இன்ஷால்லா நீங்க ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். அந்த நிலையில இருக்கக்கூடிய ஒருவர் நீதியான ஆட்சியாளர், நீதியான இமாமுல் ஆதில் அவர் இருப்பார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இரண்டாவது யாரு? ஷாபுன் நஸரா ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய வாலிபத்தை கழித்த வாலிபர் சரியா வந்து அவர் வருவார். மூணாவது ரஜுலுன் தஅல்லக கல்புஹு முஅல்லகுன் கல்புஹு பில் மசாஜித், பள்ளிவாசலில் தன்னுடைய உள்ளத்தை கொள்வி கொண்ட மனிதர், பள்ளிவாசலில் தன்னுடைய உள்ளத்தை கொள்வி கொண்ட மனிதர். அடுத்தது யாரு? ரஜுலுன் தஹாபா ஃபில்லாஹி வஜ்தமா லஹு வ தஃபர்ரக அலைஹி, அல்லாஹ்வுக்காகவே ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுக்காகவே பிரிந்த மக்கள். அடுத்தது யாரு? தன்னுடைய வழக்கை கொடுக்கிற தர்மத்தை வழக்கைக்கு தெரியாம கொடுக்கக்கூடிய ஒரு தர்மகர்த்தா. ரஜுலுன் தகரல்லாஹ ஹாலியன் வ ஃபாலத் ஐனா, தன்னுடைய ரப்பை தன்னந்தனிமையிலே நினைத்து கண்ணீர் விட்டது ஒரு மனிதன். தன்னந்தனிமையில அல்லாஹ் நினைச்சு அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் தன்னை ஆசைக்கு அழைத்தும் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன் என்று சொன்ன ஒரு மனிதர். இந்த அவ்வளவு பேரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க உட்கார்ந்து வந்து அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல்ல உட்கார்ந்து சொல்லி சொல்றாங்க. இதுல நீதியான ஆட்சியாளர்களுக்கு நம்ம வர முடியாது. வர முடியுமா? நாம அரசியலுக்கு போகக்கூடாது. அது வேற விஷயம். சரியா? வாலிபத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய வாலிபத்தை கழிக்கிறாங்க. நம்மளுக்கு ஒண்ணு என்னன்னு சொல்லி சொன்னா, பள்ளியோடைய உள்ளத்தை என்ன செய்யறாங்க? கொழுவி கிட்டிக்கிறாங்க. பள்ளியோட உள்ளத்தை கொழுவுறது என்ன அர்த்தம்? பள்ளியை விட்டு வெளியே போனா எப்படா பள்ளிக்கு வரணும்னு ஒரு ஃபீலிங் முடியும். அதெல்லாம் கொழுவிட்டிக்கிறதா இருக்கும். ஆனா நம்மளுக்கு எப்படி எப்படா பள்ளியில இருந்து வீட்டுக்கு போகணும் சொல்றேன். தமிழ் ஜும்மா போதுனே இமாமும் மற்றவரும் சொல்றாங்க, ஒன்னை நீங்க முடிச்சிருங்க, ஒன்னை நீங்க முடிச்சிருங்க, ஒன்னை நீங்க முடிச்சிருங்கன்னு 15 தடவை சொல்லிட்டாங்க. என்னன்னு சொன்னா வீட்டுக்கு போகணும், சாப்பிடணும், வேற ஒண்ணுமே யோசனை இல்லை. சரியா? இது எங்க பொழுதுக்கிற இதே மாதிரி சகனோட பொழுது உள்ளோம். எங்க சகனோட பொழுது கொண்டு இருக்கிறது. நம்ம எப்படி அரசியல் நிலை தேர்றது? என்ன சொல்றேன்னா அரசியல் நிலை தேட முடியாது. அடுத்தது பாருங்க, தனிய குந்தி அல்லாஹ்வை நினைச்சி தண்ணீர் வடிக்கணும். சாத்தியமா இது? தனிய குந்தி அல்லாஹ்வை நினைச்சி கண்ணீர் வடிக்கணும். அடுத்தது பாருங்க, தர்மம் கொடுக்கணும், கடவுளுக்கு தெரியக்கூடாது. நம்மட கடவுளுக்கே தெரியக்கூடாதுன்னா வாங்குறவனுக்கு தெரியாதுமா? நமக்கு ஒருத்தன் வாங்குறான், அவனுக்கே தெரியக்கூடாது. அவனோட அக்கௌண்ட்ல காசு கூட யாரும் அனுப்பிட்டு தெரியக்கூடாது. பேசாத விஷயமா இது. நாம என்ன வந்து கொடுத்துட்டு சொல்லாதே 10 பேருக்கு சொல்லிடுவோம். சகோதரர்களே, இப்ப இதுதான் நிலைமை. சரியான ஒரு நப்சு போராட்டமான விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்னது சொல்றாங்க? அரசுடைய நிழல்ல வாரன்னா இவ்வளவு பெரிய சத்தியம். எதுலயாவது ஒண்ணுல நாம என்ன செய்யறது? டிகிரி அடிக்கிற வேண்டியதான். எதுல ஒண்ணு முடிவெடுங்க இன்ஷா அல்லாஹ். எதுல நாம டிகிரி அடிக்கிற விஷயத்தை நாம முடிவெடுத்துக்கலாம். சரியான விஷயம். அதை நீங்க விளைவிங்க. அப்ப இது நிழலுக்காக வேண்டிதான் ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்க. இன்னொரு விஷயத்தை பாருங்க, தொழுகையிட சட்டம் கூட நிழலை வச்சு தான் இருக்கு. நிழலை வச்சு தான் இருக்கு. லொஹருடைய வக்த் ரசூலுல்லாஹ் எப்ப சொல்றாங்க? ஒரு பொருள் உச்சில இருந்து அந்த நிழல் சாங்கி அதே அந்த பொருளோட அளவு அதே அளவுக்கு வருகின்ற வரை லொஹருடைய வக்த் தான். அப்படி பார்த்துக்கிறீங்களா நீங்க? அப்படி யாரும் பார்த்துக்கிறீங்களா நீங்க? சொல்லுங்க. ஒரு பொருள் இப்படி இருக்குது, நீங்க நாளைக்கு 12:05 12:10 பாருங்க, உச்சில இருந்து லேசா சாகும். உச்சில ஈக்காது. அப்ப இப்படி ஈக்கிற நிழல் கொஞ்சம் இப்படி வரும். இப்படி ஈக்கிற நிழல் அது சாஞ்சிட்டுனா லொஹருடைய வக்த் ஆரம்பம். அதே அளவுக்குன்னா எத்தனை? நம்ம ஒசரம் தெரியணும். நம்ம ஒசரம் 5 அடி 3 அங்குலமாக இருந்தால் 5 அடி 3 அங்குலம் வரக்காட்டியும் அது லொஹருடைய வக்த் சொல்லலாம். அது லொஹருடைய வக்த்னு சொன்னாங்க. அசருடைய வக்த் என்ன சொன்னாங்க? 5 அடி 3 அங்குலத்துல தோங்கி 10 அடி 6 அங்குலம் வரக்காட்டியா அது அசருடைய வக்த். ஒரு பொருளோட நிழல் அந்த அளவுல இருந்து டபுள் மடங்காக வருகின்ற வரை அது என்ன அர்த்தம் வந்து? அது அசருடைய வக்த். இந்த ரெண்டுக்கு இடையில அசர தொழுது விடுறாங்க. ஆனா நம்ம ஊர்கள் எல்லாம் வந்து பொதுவா ஷாஃபி மதுஹப் போட்டு என்ன ஆகிட்டு வந்து தொழுகை நேரம் ஈக்கிறதால ஆரம்ப வக்துக்கு நம்ம அசர தொழுவோம். நாம மட்டும் ஹனஃபி மதுஹப்
அப்படின்னா என்ன அர்த்தம் வந்து அந்த பாருங்க ஒரு உடம்பட்டு ஒரு 7 அடி 8 அடி ஒரு நிலன்னு ஒரு சோறுன்னு சொன்னா 7 அடி 6 அடி வந்தாதான் நம்ம நிலத்துல உட்காரலாம். அவ்வளவு கூட வந்திக்காது. அதுக்கடையே நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். அப்படின்னா எத்தனை மணிக்கு பாருங்க ரசூல்லா எத்தனை மணிக்கு ஒர்க்கா முடிக்கிறீங்க பாத்துக்கிறீங்களா நீங்க? ரசூல்லா நாம 1 மணிக்கு முடியும் 1 ரசூல்லா முடிஞ்சதை நீங்க பார்த்தா விஷயம் முடியும். சரியா 1:30 வருது. இந்த டைம் எத்தனை வருது வந்து 1:30 மணி வருது. 1:30 மணிக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த நிழல் இருக்கும். ஆனா நிழல்ல உட்கார முடியாது. நிழல்ல உட்கார முடியாது. நீங்க உட்கார்ந்தீங்கன்னு சொன்னா பாதி நிழல்ல இருப்பீங்க, பாதி வெயில்ல இருப்பீங்க. பாதி நிழல்ல இருப்பீங்க, பாதி வெயில்ல இருப்பீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு தீர்ப்பு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா உங்கள ஒருவர் நிழலிலே உட்கார்கிறார். உட்கார்ந்து இருக்கின்ற போது அவருக்கு வெயில் படுகிறது அல்லது வெயிலே உட்கார்கிறார் நிழல் படுகிறது. பாதி உடம்பு நிழல்ல இருக்கிறது, பாதி உடம்பு வெயிலே இருக்கிறது. பாதி உடம்பு நிழல்ல, பாதி உடம்பு வெயில்ல. இந்த மாதிரி இருப்பார்கள் என்று சொன்னால் அவர் வெளுப்பி சென்று விடுகிறார். இந்த ரெண்டுக்கும் 50-50 இடம் கொடுக்காதீங்க. 50க்கு கொஞ்சம் நிழல் கொஞ்சம் வெயில் வர்ற இடத்துக்கு நீங்க குந்தாதீங்கன்னு சொன்னாங்க. நீங்க அப்படிதான் குந்திக்கிறீங்க. கொஞ்சம் நிழல்ல இருக்கிறீங்க, கொஞ்சம் வெயில்ல இருக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஈக்காதீங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றான்? அப்படி ஈக்கிறவங்களுக்கு ஸ்கின் கேன்சர் வருவாங்க. அப்படி ஈக்கிறவங்களுக்கு ஸ்கின் கேன்சர் வருவாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷத்துக்கு முன்னால அதை எங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. அதை எங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. ரெண்டு வழியா போடுறது மிக்சிங்ல இருக்கக்கூடாது. அதை பார்த்துட்டு வந்து டபுள் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்னது அது சூடம் குளிர கலந்தா அது ஒரு கிட்னியை படுதாங்க. நான் எடுத்து அப்படியே ரிசல்ட் பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அவங்க போட்டியில் வந்து அப்படி ஒரு எஃபெக்டே இல்லைன்னு போட்டுருக்காங்க. வழங்காவது அது சும்மா சொல்லாத்து கெஸிங்கே சில விஷயங்கள் சொல்றேன் வந்து அவன் அந்த மாதிரி விஷயம். அவன் பாதி நிழல் பாதி வெயில்ல உட்காராதீங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸை பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சஃபிப்பவர்களுடைய சாபத்தை பயந்துக்கிட்டாங்க. ஒரு முஸ்லிம் சபிப்பானா? சபிக்க மாட்டான். ஒரு முஸ்லிம் என்ன செய்ய மாட்டான்? சபிக்க மாட்டான். ஆனா அநியாயம் தாங்க முடியாத நேரத்துல சபிச்சு போடுவான். பாருங்க, ஒரு மனிதர் தன்னை மனைவியோடு போறாரு. மனைவியோட போற நேரத்துல ஒரு அநியாயக்காரன் அவரோட மனைவியோட கையை பிடிச்சி இழுத்து சவுக்கால அடிக்கிறான். சவுக்கால அடிக்கிறான். முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இருந்த ஒரு நாட்டில இது நடந்த ஒரு விஷயம். முஸ்லிம்கள் சிறுபான்மையா இருந்த நாட்டில நடந்த விஷயம். அடிக்கிறான். இப்ப அவர் கையை இந்த அநியாயக்காரன் கையை நீ அடிக்கிறேன்னு சொல்றாரு. யாரா இந்த அநியாயக்காரனுடைய கையை நீ அடித்து விடுவாயாக பிரார்த்தித்தார். 3 நாள் மிச்சங்க. 3 நாள் மிச்சம். இவனுடைய கை ஒரு எக்ஸிடென்ட்ல மாட்டி துண்டா போச்சு. இந்த கை துண்டா போச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் சில நேரத்துல தங்களை அறியாம துஆ கேட்பாங்க. அநியாயம் நடக்குது என்ன செய்யுது தாங்க முடியாம துஆ கேட்பாங்க. இது நம்ம உலகத்துல உள்ள ஒரு சாதாரண விஷயம். இப்ப பாருங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாருங்க ஒரு வசனத்தை சொல்றான். எப்படி சொன்னா ஃபைதா ஜா வஅது ஊலாஹுமா பாஸ்னா அலைக்கும் இபாதல்லனா உலி பௌசின் ஷதீதின் ஃபஜாசு ஃபிலாலத்தியா. அல்லாஹ் ஒரு சமுதாயத்துக்கு படிப்பினையை கொடுத்து விட வேண்டும் என்று நாடிவிட்டோம் என்று சொன்னால் பாஸ்னா அலைக்கும் உங்களுக்கு எதிராக உலி பௌசின் ஷதீத் கடும் போக்குடைய ஆட்சியாளர்களா நாங்கள் மாற்றுவோம். எல்லாம் சொல்றாங்க, ஒரு சமுதாயத்துக்கு படிப்பினை நாங்கள் கொடுப்போம் என்று நாடிட்டோம் என்று சொன்னா உங்களுக்கு எதிராக கடும் போக்குடைய ஆட்சி தலைவர்களை உங்களுக்காக வேண்டி நாங்கள் ஏவி வைப்போம். உங்களோட ஊடுகளையும் பூந்து அவர்கள் சூறையாடுவார்கள். உங்களோட சொத்துக்களை எல்லாம் சூறையாடுவார்கள். இது அல்லாஹ்விடத்திலே இருந்து நடக்கக்கூடிய ஒரு வாக்குறுதியாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்றாங்க, சும்மா நடந்தனாலும் கர்ரத்தாலையும் அதன் பின்னால் அவங்கள்ட்ட இருந்து திரும்ப உங்களுக்கு அந்த கண்ணியத்தை எடுத்து தருவோம். அவங்கள தட்டி விட்டு உங்களுக்கு திரும்ப தருவோம். வார்த்ததனால் அம்பாலி மகனி உங்களுடைய செல்வத்திலும் உங்களுடைய சனத்தொகையிலும் உங்களை கூடுதலா ஆக்குவோம்.
எதுக்கு பொருந்துறாப்லைங்குது இந்த வசனம் எதுக்கு பொருந்துறாப்லைங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரசன்ட்டுக்கு பொருந்துறாப்லைங்க. அல்லாஹ் ஒரு சமுதாயத்துக்கு படிப்பினையை கொடுக்க நாடிட்டான்னு சொன்னால் அல்லாஹ் செய்யற வேலை என்ன வந்து ஒரு கடும் போகக்கூடிய ஆட்சியாளரை உங்களுக்கு எதிராக அனுதிட்டு விட்டுருவோம். அவங்களோட ஊடுகளை எல்லாம் போட்டு சூறையாடுவாங்க. ஒன்னத்தையும் வைக்க விட மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். சில வேளை அந்த காலத்தை நோக்கி நாம கழித்துக்கிட்டு இருக்கிறோமோன்னு என் மனசுல என்ன செஞ்சு அப்படி ஒரு யோசனை வருது சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணுங்கிறதுக்காக வேண்டித்தான் இதை நான் சொல்லுகிறேன். ஏன் என்று சொன்னால் பனூ இஸ்ரவேலர்கள் அவர்கள் ரொம்ப பலவீனமான கூட்டமாக இருந்தார்கள். பலவீனமான கூட்டமாக இருந்தார்கள். அவர்களை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கண்ணியப்படுத்தி அவர்களை பூமியின் தலைவர்களாக ஆக்கணும்னு விரும்பினார். வலிதாவுக்கு இப்ப அல்லாஹ் திடீர்னு எடுத்து கொண்டு இந்தாங்க உங்களுக்கு ஆக்கிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்க இல்லை. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு பெரியோர் சர்வாதிகாரிய அவர்களுக்கு எதிராக திறந்திருக்க வைத்தார். இன்ன ஃபிரௌன அதாபில் வஜால அஹ்லஹா ஷியன் யஸ்தலிஃபு தாயிஃபத்து மின்ஹும். பூமியிலே ஃபிரௌன் ஒரு பெரிய சர்வாதிகாரியாக இருந்தார். அவருடைய நாட்டுடைய மக்களை அவர் என்ன செய்தாரு, சிறுபான்மை பெரும்பான்மை என்று பிரித்து எடுத்தார். அதிலே சிறுபான்மையாக இருந்த கூட்டத்தை பலவீனப்படுத்தினார். சிறுபான்மையாக இருந்த கூட்டத்தை அவர் பலவீனப்படுத்தினார். எல்லாம் செய்யணுமோ அவ்வளவு செஞ்சு பலவீனப்படுத்தினார். பலவீனத்தில் கடைசி கட்டம் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் யுதப்பிஹு அபனாஹும், அவருடைய ஆண் மக்களை கொலை செய்தார். வயஸ்தஹியும் நிசாஹும், பெண் மக்களை வாழச் செய்தார். அல்லாஹ் இத குர்ஆன்ல சொல்றான். சொல்லிட்டு சொல்றான் வ நுரீது அன் நமுன்ன அலல்லதீன ஸ்துலிஃபு, பூமியில பலவீனமாக்கப்பட்டார்களே அந்த மக்களுக்கு நாங்க ஒரு கிஃப்டை கொடுக்க நாங்க நினைச்சோம். அவங்கள திரும்ப எழுப்பி வருவதற்காக நாங்க செய்து அவர்களை தலைவராக ஆக்கினோம், அவர்களை இந்த பூமியுடைய பிரதிநிதிகளாக ஆக்கினோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப நீங்க நினைக்கிறீங்களா அல்லாஹ் ஒரு சமுதாயத்துக்கு மேல் எழுச்சிய தாரதாக இருந்தால் சும்மா தருவா நினைக்கிறீங்க? ஒரு நாள் தரமா சில தியாகங்களை சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா எதிர்பார்ப்பான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த அந்த காலத்திலும் சஹாபாக்களிட இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்த்தான். எப்படின்னு சொல்லி சொன்னா அல்லதீன இஸ்தஜாபு லில்லாஹி வ லிர்ரசூலி மின் பாதி மா அஸாபஹுல் கர்ப் லில்லதீன அஹ்ஸனு மின்ஹும் வத்தகூ அஜ்ருன் அதீம். அவங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவங்களுக்கும் காயம் ஏற்பட்டதன் பின்னாலும் கூட அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருடைய சொல்லுக்கு அவங்க நம்புறாங்க. எந்த யுத்தத்தை அல்லாஹ் சொல்றாங்க? இது உஹதுல சொல்றாங்க. முஸ்லிம்கள் அழிக்கப்படுறாங்க, காயப்படுறாங்க, நபிய பல்லு உடையுது, முகமது அடிபடுவது. இப்ப எல்லாம் பெரிய அல்லோட பட்டு நிற்கக்கூடிய நேரத்துல இப்ப திரும்ப ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க. திரும்ப ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க அந்த மக்களை. இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல வர்ணிக்கிறான். என்னன்னு சொல்லி சொன்னா அல்லதீன இஸ்தஜாபு லில்லாஹி வ ரசூல் மின் பாதி மா அஸாபஹுல் கர்ப், அவங்களுக்கு காயம் ஏற்பட்டு இழப்பு ஏற்பட்டதன் பின்னாலும் அல்லாஹ்வும் ரசூலும் குர்ஆனும் சுன்னா வந்து அவங்க என்ன செஞ்சாங்க? ஓடினாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப சமுதாயத்துக்கு உயர்த்தியை கொடுப்பதாக இருந்தால் நிச்சயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனையை கொடுப்பான். ஒத்துக்கிட்டீங்க? அப்போ இது என்னதுக்கு நான் இதை சொன்னேன்னு சொல்லி சொன்னா, ஒரு மரம் நிழல்ல ஈங்கிட்டு வைங்க. ஒரு 10 நிழல்ல ஈங்கிற மரம் உருப்படியா வளருமா? உருப்படியா வளருமா? வளராது. அதுக்கு சூரிய ஒளி படாது, அதுக்கு வேற சூடு படாது, உருப்படியா வளராது. உருப்படியா வளர வேண்டுமாக இருந்தால் அது என்ன செய்யப்படணும்? அது நிச்சயமாக வெயிலுக்கு வந்துதான் ஆகணும், கஷ்டப்பட்டு தான் ஆகணும், தாங்கிதான் ஆகணும். அப்பதான் என்ன செய்யும்? உருப்படியா அந்த தோட்டம் வளரும். சரியா உங்களுக்கு? அதே மாதிரி ஒரு சமுதாயம் நிழல்ல இருந்து கொண்டு உருப்படியான ஒரு நிலைமையில் இருக்க முடியாது. நிலைமையில இருந்து இருக்க முடியாது. கட்டாயமாக இப்ப வெயில் படணும், அது கஷ்டப்படணும், அது அதுல போய் மாட்டு போடணும். மாட்டு பட்டாதான் அது உருப்படியா வரும். ஒத்துக்கொள்றீங்களா? இப்ப நாங்க உலக காலா நம்ம நாட்டுல வந்து ஃபுல் நிழல்ல வாழ்ந்தோம். பார்க்க முடியலையா? மாஷா அல்லாஹ். நல்ல நிழல்ல வாழ்ந்து இப்பதான் ஒவ்வொரு வெயிலா படுவது. என்ன படுவது? அலால் வெயில் படுவது, அலால் ஹராம் வெயில் இப்ப கொஞ்சம் படுவது.
ஹிஜாபு படுவது வழங்குறாங்க மாடு அறுக்கவானான்னு சொல்லி அது ஒரு குற்றம். நம்ம என்ன சொல்றோம்னா அல்லாஹ்வோட சட்டமும் மனுஷன் சட்டமும் உலகத்துல போட்டிக்கு வந்துச்சு. அல்லாஹ்வுடைய சட்டத்தோட மனுஷன் சட்டம் என்ன செஞ்சுட்டு வந்து போட்டிக்கு வந்துச்சு. விட்டு பார்க்கணும் எது வெல்லுது, விட்டு பார்க்கணும் எது வெல்லுது. முஸ்லீம் மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த உலமா சபை எல்லாத்துக்கும் ஒரு அறிவித்தல் கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் நீங்க முஸ்லீம்களே நோம்பு வர காட்டி யாரும் மாடு இருக்காங்க மாடு இருக்காங்க சட்டம்னு போட்டா நீங்க அறுக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. அதுக்கு வீட்டுல இறக்கி தெரிய மாட்டேங்குது. தோல் எடுத்து டோல் செய்யலாம், செருப்பு செய்யலாம், அது தெரிய மாட்டேங்குது. எலும்பு எடுத்து பிஞ்சான் செய்யலாம், விளக்குறாங்க ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அறுக்கிறது மட்டும் தான் தெரியுது. சரியா உங்களுக்கு முஸ்லீம்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நோம்பு வர காட்டிய மாடு அறுக்காம இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இலங்கையில விளங்க அல்லாஹ்வோட சட்டம் சரியா இல்லாட்டி மனுஷன் சட்டம் சரியா வழங்குமா இல்லையா? ஹலாலா பிரச்சனை பண்றியா? சரியப்பா எங்களுக்கு நீ ஹலால் வாணும். நாங்க வந்து வழங்குறது உண்மையிலேயே சகோதரர்களே ட்ரெடிஷனல் ஃபுட் நீங்க உலகத்துல ஃபாஸ்ட் ஃபுட் நீங்க என்ன இது வந்து ட்ரெடிஷனல் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட். ட்ரெடிஷனல் ஃபுட்னா என்ன வந்து பாரம்பரிய உணவுகள், பாரம்பரிய உணவுகள். ஃபாஸ்ட் ஃபுட்னா என்ன இந்த பக்கத்து வெளியே வெட்டி அடிச்சு வச்சுக்கிட்டு பூச்சிட்டு வச்சுக்கிட்டீங்க. நம்ம எப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போறோமோ அப்பதான் ஹலால் தரணும். நீங்க அரிசியில போய் ஹலால் அரிசி கேட்கணுமா? தேவையான ஐஸ்கிரீம்ல நீங்க கேட்கணும். ஐஸ்கிரீம்ல நீங்க கேட்கணும். வந்து கிழமை கிழக்குற மயில் கிழக்குற ஹலால் வேணுமா? நீங்க தேவையில்லை. ட்ரெடிஷனல் ஃபுட்டா இருக்கிறதுல நீங்க ஹலால் ஹராம் தேவையில்லை. எந்த ஃபாஸ்ட் ஃபுட் நீங்க போறீங்களோ, எங்க நீங்க டீம் ஃபுட் போறீங்களோ அப்பதான் நீங்க என்ன தேவைங்க, என்ன தேவைங்க, நீங்க இதை தேவைங்க. சரியான சொல்றது. அப்ப சகோதரர்களே இப்ப முஸ்லீம்கள் எல்லாம் சேர்ந்து நாம முடிவெடுக்கிறோம். நிஜம் வந்து நாங்க இருக்கிற ட்ரெடிஷனல் கூட திம்போம்பா ஒரு 6 மாசத்துக்கு நாங்க என்ன செய்வோம் ட்ரெடிஷனல் கூட திம்போம். ஹலால் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நாங்க திங்கிறதுக்கு சாப்பாடு நீங்க விட்டு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் என்ன நடக்குதுன்னு சொல்லி போட்டு அவங்களே திரும்ப வருவாங்க. என்ன சொல்லுவாங்க, இல்லை இல்லை ஹலால் வேணும், வெளிநாட்டுக்கு போறது அதை கேட்க முடியும், டூரிஸ்ட் திருப்பி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் எடுக்க மாட்டேன். கொண்டு போக வேடாது. அல்லாத சட்டத்தை மிஞ்சிக்கிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு போக வேடாது. வெள்ள மாநிலம் ஒரு காட்டுல வாழ்ந்தான், வெள்ள மாநிலம் அங்க புளியும் சேர்ந்து இருந்துதான், புளியும் சேர்ந்து. இப்ப இந்தியாவில் நடந்த சம்பவம் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, இந்த புளியெல்லாம் இருந்ததால வெள்ளமான புளிக்குதுன்னு சொல்லி போட்டு புளியெல்லாம் பிடிச்சாங்க. புளியெல்லாம் பிடிக்கி ட்ரெக்ல ஏற்றி வேற ஒரு காட்டுக்கு அனுப்பிட்டாங்க. வெள்ள மாநில காட்டுக்கு அனுப்பி அங்க இருந்து ஒரு 100-200 கட்டாங்க அனுப்பிட்டாங்க வைக்கிறேன். இப்போ வெள்ள மானையும் புளியையும் செப்பரேட்டா ஆக்கியாச்சு. கொஞ்சம் போக வந்து அந்த காட்டுல வந்து புல்லு மரமெல்லாம் குறையுது, மழை வீழ்ச்சி குறையுது, மானெல்லாம் சும்மா சாப்பிடுது. என்னான்னு பார்த்தா மானெல்லாம் பெருவி கூடி ஈக்கிற மரத்தெல்லாம் தின்னதால மழை இல்லாட்டி மழை பெய்யாத, மழை பெய்ய மாட்டேங்குது. மழை பெய்யாததால ஈக்கிற மரமெல்லாம் சாவுது. மான் வேறைய மரத்தை திங்குது, மழை இல்லாம மரமெல்லாம் செத்து திங்கிறதுக்கு வழி இல்லாம மானெல்லாம் சும்மா சாவுது, மானெல்லாம் சும்மா சாவுது. ஒரு 3 வருஷம் என்ன வழியில நடக்குது. 3 வருஷத்துக்குள்ள இது தலைமை தாங்கிய ஒரு பெரியவர் சொன்னாங்கன்னா இதை ஏற்கனவே செட்டப் பண்ணணும், சரியாக தான் செட்டப் பண்ணி வச்சுக்கலாம். அது நீங்க தான் வேணும், மழை பெய்யத்தான் வேணும், சுத்தத்தான் வேணும், அப்பதான் சுத்தம். இந்த மாதிரி ஒரு புள்ளியெல்லாம் விடு. சரி, அவனுக்கு அல்லாத சட்டத்துக்கு முன்னுக்கங்க உலகத்துல வந்து மனுஷ சட்டம் வந்தா தோத்து போயிடும். அல்லாத சட்டத்துக்கு முன்னால உலகத்துல மனுஷ சட்டம் வந்தா தோத்து போயிடும். நம்ம என்னன்னா அதை போட்டிக்கு நாம விட்டுறோம், அதை போட்டிக்கு நாம விட்டுறோம். இன்ஷா அல்லாஹ் நீ விட்டு பாருங்க சொல்லி சொன்னா ஒரு பெரிய விஷயமே நடக்கும் என்பதற்காக வேண்டித்தான் அந்த விடயத்தை நான் உங்களுக்காக வேண்டி சொன்னேன் சகோதரர்களே. அப்ப நீங்க அதை நிலைந்த பாடத்தை நீங்க அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, லானத்து செய்யறவங்களோட சாபத்தை நீங்க பாய்ந்துருங்க. அதாவது சண்டை முஸ்லீம் லானத்து செய்ய மாட்டா, சில வேலை அவரும் செய்வான். இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் சாபம் கொடுத்தது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனிதர்கள் போகிற நிழல்கள்ல அல்லது மனிதர்கள் போய் வருகிற பாதையில யாரு 1-2 கிக்கிறானோ இல்ல நஜீஸை துப்பி வச்சுட்டு போறானோ அதுதான் லானத்து, அதுதான் லானத்து. அப்ப நிழல்ல ஒரு விஷயத்துக்கு மாறவங்க முக்கியத்தை பாருங்க. மனிதர்கள் உட்கார்ந்துக்கிறா ஒரு மரத்து ஒரு நிழல், அந்த வீட்டு என்ன செய்வார், 1-2 போறவர் அவரை கொஞ்சம் ராகத்தான் தேடுவாரு. அவரை நம்ம ஒரு நிழல்ல குந்தி விஷயத்தை கொண்டு குந்தி அடிக்கிறார். அடிச்சா திரும்பி
விஷயத்தை பாருங்க. இன்னொரு விஷயத்தை பாருங்க. ஜாபீர் ரலியல்லாஹுடைய வாப்பா அப்துல்லா ரலியல்லாஹு மௌத்தா போனாங்க. யுத்தத்துல மௌத்தா போயிட்டு கொல்லப்பட்டவரோட முகமெல்லாம் கோரமான முறையில அது சின்ன பின்னமாக்கப்பட்டது. இப்ப ஜனாசா வந்து வச்சுக்கிட்டு ஜாபீர் ரலியல்லாஹு முகத்தை பார்க்கறது, பாப்பாட முகத்தை பார்க்க கேட்கிறாங்க. ஆனா மத்தவங்க என்ன சொல்றாங்க, அந்த முகத்தை தூக்கவானா, அவர் வெயில யுத்தம் கொடுத்தி கஷ்டப்படுத்தி அப்படி மௌத்தா போயிட்டாரு, யார் முகத்தை பார்க்க வேணாம் சொல்றாங்க. அப்போ உள்ளுக்கு இருந்து அவங்களோட மகன் அவங்களோட கேர்ள் கொண்டு போய் அழுகுது, பாப்பாக்கு இப்படி ஒரு கோரமான மௌத்தான்னு சொல்லி அழுகுதுங்க. இப்ப ரசூலா சொல்றாங்க, அழாதீங்க, நீங்க ஏன் அழுகுறீங்க? மாசாலத்தின் மலாய்க்கு பருள் உதவி அக்னியா, அவருடைய ரூஹ மலக்குமார்கள் அவர்களுடைய இறக்கைகளால நிலவிட்டு திரும்பி போறாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க ஏன் நீங்க வந்து உங்க வாப்பாட இதை நினைச்சு அழுகுறீங்க? வெயில மௌத்தா போயிட்டாரு, நீங்க அழ தேவையில்லை. அவரோட ரூஹ என்ன செய்யறாங்க, மலக்குமார்கள் அவங்கள இறக்கைகளால நிழல் கொடுத்து, இவ்வளவு நேரம் சூடுபட்டு அதனால நிழல் கொடுத்து அவங்க வானத்துக்கு கொண்டு போறாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல அந்த மக்களுக்கு அறிவு சொல்றாங்க. அப்ப சகோதரர்களே, நாம என்ன விளக்கணும்னு சொல்லி சொன்னா வந்து, இன்றைக்கு நம்ம சமுதாயத்துல ஒரு பெரிய ஒரு விஷயம், நிழலுங்கிற ஒரு விஷயத்துல ஒரு படிப்பினை நேரடியாகவும் இருக்கிறது, மறைமுகமாகவும் இருக்கிறது. இந்த சமுதாயம் சில காலத்துல வெயிலுக்காக வேண்டி கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலைமை வருகிறது என்பதை சொல்வதற்காக வேண்டி தான் நான் இது சொல்றேன். இந்த பகுதியில நம்ம மார்க்கத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றான், வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். நீங்க எதிலேயுமே அளவு கடக்காதீர்கள், அளவு கடக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்ப மாட்டார். நீங்க மார்க்கத்துல எதிலேயுமே அது என்னன்னு நான் சொல்றேன், அளவு கடக்காதீங்க. அளவு கடக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். எப்படி சொல்லி போட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅன்னல் முஸ்ரிஃபீன ஹும் அஸ்ஹாபுன் நார். அளவு கடக்கக்கூடிய மக்கள் அவர்கள் நரகவாதிகளாக இருப்பார்கள். அளவு கடக்கக்கூடிய மக்கள், எல்லை கடக்கக்கூடியவர்கள், வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் நரகவாதிகளாக இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றார், வைதா அரதுனா நுஹ்லிக கரியதன், ஒரு ஊரை நாங்கள் அழிக்க நாடினால் அமர்னா முத்ரஃபீஹா, அந்த ஊரிலே இருக்கக்கூடிய முத்ரஃப் சொன்னா லக்ஸரியஸ் லைஃப் வாழ்வார். முத்ரஃப்னா அரபுல என்ன வருது, லக்ஸரி லைஃப் வாழ்வார்கள், சொகுசான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். ஒரு ஊரை, ஒரு நாட்டை நாங்கள் அழிக்க நாடினால் அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய லக்ஸரியான வாழ்க்கை வாழக்கூடியவர்களை நாங்கள் ஏவுவோம். அவர்கள் அந்த லக்ஸரி லைஃபிலே இருந்து கொண்டு பாவங்களை எல்லை கடந்து செய்ய ஆரம்பிப்பார்கள். ஃபஹக்க அலைஹல் கவுல், நம்முடைய வார்த்தை அவர்களை மிஞ்சும். பதம்பராக தெரிகிறார், அந்த ஊரோடு தகவல். சகோதரர்களே, இன்றைக்கு ஸ்ரீலங்கால இது ஒரு இஷ்யூவாக பார்க்கப்படுது. என்ன இஷ்யூன்னு சொல்லி சொன்னா, ஜும்மா நடக்குது, கொழும்புல எல்லாம் நடக்குது, பெரிய இடத்துல நடக்குதுங்களே, பார்த்தா பாப்பா ஒரு கார்ல போவாரு, மூத்த மகன் இன்னொரு கார்ல போவாரு, ரெண்டாவது மகன் இன்னொரு கார்ல போவாரு, மருமகன் ஒரு கார்ல போவாரு. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, மாற்று மதத்தாருக்கு வந்து பாத்துறாங்க, அதே 4 கார் ஒரு ஜும்மா. அப்போ ஒவ்வொரு குடும்பத்துல இந்த போல எத்தனை கார் வந்து நீங்க ஜும்மால நம்ம பாக்குறோமா இல்லையா? அப்போ குடும்பத்துல இது பாக்குறோம், பார்த்தா இவனுக்கு பெரிய பொறாமை ஒண்ணு வந்துச்சு. என்ன பொறாமை, இப்போ மட்டும் இவ்வளோ காரா அப்படி யோசிக்கலாம். கல்யாணத்தை எடுத்து போய் பார்த்தா விளக்கலாம், இந்த நாட்டோட தலைவர்கள் போய் பார்த்துட்டு சொன்னாங்கன்னா வந்து முஸ்லீம் மினிஸ்டருக்காக இவ்வளவு வாகனம் கேட்டாங்களாம், இவ்வளவு பெருமதியான லேட்டஸ்டான வாகனம்லாம் ஈக்கிறான்னு கேட்டாங்களாம். நான் சொல்றதுனால அவங்களுக்கு அப்ப நாம லக்ஸரி வாழ்க்கையை நாம காட்டக்கூடிய நேரத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு ஊரவர்களை நாங்க ஒரு சமுதாயத்தை நாங்க அழிக்கணும்னு நாடிட்டோம்னு சொல்லி சொன்னா அங்க உள்ள லக்ஸரி லைஃப்காரர்களை நாங்க ஏறி விடுவோம். அவங்க அந்த லைஃப்ல உச்சகட்ட வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பார்கள். இப்ப நம்மளோட வாக்குறுதி வரும், அவர்களை நாங்க அழிச்சிடுவோம், அவர்களை நாங்க அழிச்சிடுவோம். அப்போ
இந்த விடயத்தை சொல்லி தருகிறது சகோதரர்களே. இப்போ ஒரு விஷயத்தை பாருங்க, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எதெல்லாம் வந்து எல்லை கடக்குறன்னு சொல்றான். எல்லை கடக்குறதுல எதையெல்லாம் சொல்றான்னு பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தக்துரு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக் வமன் குதில மர்லூமன் கத் ஜஅல்னா லி வலிஹி சுல்தானன் வலா யுஸ்ரிஃப் ஃபில் கத்ல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க அல்லாஹ் ஹராமாக்கின ஒரு உசுரை அநியாயமாக நீங்க கொண்டு விடாதீங்க. யாரு கொலையில எல்லை கடந்து போவார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு எதிராக உதவி செய்வது நம்மளுடைய பொறுப்பு. அல்லாஹ் சொல்றான். அப்போ உசுரை கொல்றது கூட அநியாயமாக இஸ்லாம் தான் மார்க்கம் சொல்லுது. சொன்னது அவங்களுக்கு இஸ்லாம் எதை சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, உசுரை கொல்வது கூட இஸ்லாம் அல்லாஹ் தான் சொல்றான். அடுத்த இடத்துல சொல்றான், இன்னக்கும் லதஅதுன ரிஜால ஸஹவத்தன் மின் துனின் நாஸ் பல் அன்தும் முஸ்லிமூன். நீங்க பெண்களை விட்டு விட்டு ஆண்களை ஆசைக்காக வேண்டி தேடி போறீர்கள், நீங்கள் வரம்பு மீறிய சமுதாயம். அல்லாஹ் சொல்றான். கொலை செய்வது இஸ்லாம் வரம்பு மீறியதுங்கிறான். செல்வத்தில் மாத்திரம் இல்லை, அப்ப உசுரை கொண்டது வரம்பு மீறதுங்கிறான். விபச்சாரத்துல போறது, தன்னில சேர்க்கையில போறது, அது வரம்பு மீறிய செயல். அல்லாஹ் சொல்றான். புழு வசூ வலா துஸ்ரிஃபு, உண்டங்கள் வருகின்றல் வீண்விரைய போகாதீங்க. அப்ப உணவுலையும் போயிட்டு சொன்னாங்கல்ல, வீண்விரையத்தை சொல்றான். உண்டங்கள் வருகின்றல் வீண்விரையம் செய்யாதீர்கள் என்ன அர்த்தம் வந்து நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப நம்மளுடைய அந்த உணவு ரெண்டு வகையில வீண்விரையமாக்கப்படுது. ஒண்ணு வௌத்துக்களை போறதுல வீண்விரையமாக்கப்படுது. வௌத்துக்களை போறதுல வீண்விரையமாக்கப்படுது உணவு. எப்படி நம்ம வௌத்துக்கு தேவையானதை விட கூடுதலாக நாங்க போட்டோம்னு சொல்லி சொன்னா வந்து அதனால உணவு போவோம். அடுத்தது மக்களுக்கு காட்டுற அந்த சாப்பாட்டுல வீண்விரையமாக்கப்படும். சகோதரர்களை கொஞ்சம் யோசிங்க, ஹலாலான இந்த சாப்பாட்டுல கூட வீண்விரையம் மார்க்க சொல்லுதுடா. ஹராமான சிகரெட்டுக்கு, ஹராமான சாராயத்துக்கு, ஹராமான பாபுக்கு அப்படி போறதா வந்து அவங்களுக்கு விளக்குறா வந்து. அப்ப அதுல வீண்விரையம் பார்க்காதமா இருக்கும் சொல்றது விளக்கு அவங்களுக்கு. அப்போ நாம அதுல அடுத்த கட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப ஹலாலுக்கே வீண்விரையம் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஹலாலான உடுப்புக்கே அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வீண்விரையம் சொல்றான். ஹலாலான உடுப்புக்கு. அப்ப ஹராமான உடுப்பு போடுறாங்க, தங்கமான போடுறாங்க, இல்ல வேற என்ன சொல்லி போடுறாங்க. அப்ப அதுல வீண்விரையம் வராதா? அது அதை விட டேஞ்சரானது. அடுத்தது என்ன? ஹலாலான ஃபங்க்ஷனுக்கே வீண்விரையம் வரக்கூடாதுங்கிறான் அல்லாஹ் தஆலா. வலிமா சாப்பாடு ஹலாலானது, அதுக்கே வீண்விரையம் வரக்கூடாதுங்கிறான். பேதே பாட்டி கொண்டாடினா அது மார்க்கத்தில் உள்ளதா? அல்லது கல்யாண சாப்பாடு போட்டா மார்க்கத்தில் உள்ளதா? அப்ப அதுல ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்க வந்து அதுல வீண்விரையமாக போறாங்க. அப்ப சகோதரர்களே, மார்க்கத்துல பல விஷயங்கள்ல வீண்விரையம் போனதுங்கிறது என்னங்க நீங்க சொல்றீங்க? 3 தரம் கழுவுற ஒரு காலை 4வது தரம் கழுவினால் ஒளிஞ்ச ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அவர் எல்லை கடந்து விட்டார் சொன்னாங்க. அவர் என்ன செஞ்சாரு? ஒளி செய்த தண்ணீருக்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நிலைமையை நம்மளுக்கு காட்டிட்டாங்க. அப்ப சகோதரர்களே, நீங்க இன்னைக்கு பெற்றோர்கள் வந்திருக்கீங்க, தாய்மார்கள் வந்திருக்கீங்க, நம்ம எல்லாரும் என்னன்னு சொல்லி சொன்னா வந்து ரசூலுல்லாஹ் சொல்ற ஒரு பெரிய ஒரு ஹதீஸை நாம விளக்கப்படுத்தி பார்ப்போம். என்னன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் இஸ்லாம் மதத்துல தான் பிறக்கும். அவங்கள வாப்பாமார்களும் உம்மாமார்களும் தான் அவங்கள யூதராக கிறிஸ்தவர்களாக மாத்துறாங்க, மஜூசிகளாக மாத்துறாங்க. அப்போ வாப்பாமார்களும் உம்மாமார்களும் தான் பிள்ளைகளுடைய முதலாவது வழிகாட்டி. அந்த பிள்ளை யார முதலாவது பார்க்கணும்? பாப்பா தான் பார்க்கணும். யார் பார்க்க? அந்த பிள்ளை உம்மாவை பார்க்கணும். அப்போ முதலாவது குதுவத்துல் அவ்வல், முதல் வழிகாட்டிகள் யாரு? பாப்பா உம்மா. அதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. விசுவாசம் கொண்ட மக்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்திலே இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சரியா? அப்ப நாம பாப்பா முன்மாதிரி இல்லாம பிள்ளைக்கு முன்மாதிரியே காட்ட பார்த்தா அது நடக்குமா? உதாரணமா வாப்பா தொழுவது இல்லை, நீ பண்டிகை போன்னு சொல்லி சொல்லுவாரு. அதுக்கு அவன் போவானா? அவன் என்ன சொல்லுவான்? நம்ம வாப்பா வீட்டை ஊதி படம் பார்த்துக்கிறாரு, டிவி பார்த்துக்கிறாரு, நான் ஏன் பண்டிகை போன்னு நினைப்பானா இல்லையா? நினைக்க மாட்டான். பாப்பா சிகரெட் பத்துவாரு, 13 மகன் சிகரெட் தீபத்தை கூடாதுன்னு போட்டு பாப்பா தான் வேகி கேட்பாரு. அவன்கிட்ட வேகி கட்டி அவரு சிகரெட் பத்துவாரு, மகனுக்கு பத்தவனா? அப்ப முன்மாதிரியே
மற்றவங்க எல்லாம் விடுங்க, முதலாவது உங்களோட பிள்ளை ஓட்டை நம்ம பார்க்கணும். நம்ம பிள்ளைய நாம தொழாம பிள்ளை ஏவ முடியுமா? நாம மார்க்கத்தை இல்லாம நம்ம பிள்ளை ஏவ முடியுமா? முடியாது. அம்மா ஹிஜாபு போடுற இல்ல, மகனுக்கு என்ன சொல்றது? மகனுக்கு நீ ஹிஜாபு போடணும்னு சொன்னா பிள்ளை போடுமா? போடாது. சகோதரி, அப்ப என்ன யோசிக்கும்? தாயில இருந்துதான் அந்த விஷயத்தை அந்த பிள்ளை ஆரம்பிக்கும். அப்ப எல்லாத்துக்கும் மேலால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலாவோ நமக்கு என்ன சொல்றாங்க? வந்து வல்லதீன யகூலுன ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. அல்லாஹ் எங்களுடைய மனைவிமார்களிலே இருந்தும் எங்களுடைய பிள்ளைகளிலே இருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சிய தாயா அல்லாஹ், எங்களுக்கு கண் குளிர்ச்சிய தாயா அல்லாஹ், வஜஅல்னா லில்-முத்தகீன இமாமா, எங்களை நீங்கள் பயபக்தியாளர்களுக்கு வழிகாட்டியாக எங்களை ஆக்குவாயாக யா அல்லாஹ் என்று அந்த மக்கள் பிரார்த்திப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எங்களை பார்த்து சொல்றான். அப்ப சகோதரர்களே, நான் உங்களுக்கு இந்த இடத்துல சுருக்கமாக சில விஷயங்களை முன்வைத்தேன். முதலாவது என்னன்னு சொல்லி சொன்னா, நிழலை பத்தி குர்ஆன் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த நிழல்ங்கிறது ஒன்று நேரடியான கருத்துல, மற்றது வந்து குர்ஆன் வந்து ஒரு மறைமுகமான கருத்துல சொல்றது. எந்த சமுதாயத்தை அல்லாஹ் சோதிக்கிறானோ அவங்களை கட்டாய அல்லாஹ் வெயிலுக்கு போட்டே ஆகும். இது பெஸ்டான ஒரு விஷயமாக நான் உங்களுக்கு சொன்னோம். அப்ப நம்மளுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய கொலைகளை நாம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, எல்லை கடக்கிறது, வரம்பு மீறுறதுங்கிறது நாம மார்க்கத்தில் உள்ள கொலையாக, அது செல்வத்திலையும் சரி, அல்லது நாம தகாத உறவுகள் வைக்கிறதுலையும் சரி, அல்லது திருமண வைபவங்கள்லையும் சரி, எல்லாத்துலையும் சரி, நம்ம என்ன செய்யறோம்? வந்து எல்லாம் கடந்து போகக்கூடிய நேரத்துல மற்றவங்களுடைய இழிப்புக்கும் பழப்புக்கும் ஆளாகி அவங்களுடைய எதிர்ப்புக்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று வருவது. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸை சொல்றாங்க, யூசிக்குள்ளும் ததாஅலை, மற்றவங்களை தான் உங்களுக்கு எதிராக ஒருவரை ஒருவர் அழைப்பார்கள். ததான்னு சொன்ன அரபுல ஒருவரை ஒருவர் அழைப்பார்கள். கமா ததா பிரதிலாத்தி சத்தியா, அவங்களுடைய உணவு பாத்திரத்தை நோக்கி அவர்கள் அழைப்பது போல. இப்ப நம்ம வீட்டுல சாப்பாடு இருந்தா நான் வந்து உரிமையா சாப்பிடுவேன் தானே. அதே நேரத்துல ஒரு திருமண வீட்டுக்கு வழிபாடு போகணும்னு சொன்னா உரிமையா நம்மளால சாப்பிட முடியாது. அவங்க தான் சொல்லணும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட உணவு பாத்திரத்தை நோக்கி அழைப்பது போலன்னு சொன்னீங்க, அவர்களுடைய உணவு பாத்திரத்தை நோக்கி அவர்கள் அழைப்பது போல, நம்ம வீட்டு சாப்பாடுக்கு நம்மளே அழைப்பது போல உங்களோட சொத்துக்களை எடுக்கிறதுக்கு மாற்றுவத சமுதாயங்கள் உங்களை அப்படியே அழைப்பார்கள், உங்களோட சொத்துக்களை எடுக்கிறதுக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நாம என்ன ரசூலுல்லாஹ் மைனாரிட்டியாவா இருப்போம், சென்சஸ்ல நாம 12 விதமா வளர்ந்துட்டோம், என்ன வந்து நாம மெஜாரிட்டியா தான் இருக்கோம். அப்ப நான் உங்களுக்கு சொல்ல வந்து லெஸ் தென் 1% தான் யூத உலகத்துல இருக்கிறோம். 1,48,00,000 தான் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. 122 கோடி, 1,48,00,000. நாம இருக்கிறோம் 122 கோடி. அவனோட மதிப்பு இதோட கூட தான் இருக்கும். 122 கோடிக்கு 1 கோடி 1.7 அவன் கிட்டத்தின் நாங்க குறவா இல்ல, நீங்க சென்சஸ்ல கூட. ஆனாலும் நீங்க வெள்ளத்தில் அடிபட்ட சலுகைகள் போல நீங்க ஓடி போயிருக்கீங்க. அப்ப மக்கள் என்ன சொன்னாங்க? சலுகா இருக்கிறதா நாம் எல்லாரும் ஒன்று சேரணும். மக்கள் என்ன கோல் வந்து எல்லாரும் ஒன்று சேரணும். இது ஒரு யதார்த்தம் இல்லாத ஒரு விஷயம். சலுகை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா என்ன நடக்கும்? பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்கிற கூட்டத்தில் ஒன்று சேர்த்தா நெருப்பு வைக்கிறது லேசா போயிடும். ஒத்துமைன்னு சொன்னா எல்லாத்தையும் ஒன்னாகி விட்டா லேசா நெருப்பு வைக்கிறாங்க, லேசா நெருப்பு வைக்கிறாங்க. அப்ப அந்த ஒன்று சேர்றது இல்லை, வந்து ஈமானோட ரசூலுல்லாஹ் காரணத்தை சொல்றாங்க. ஒரே வார்த்தையில என்ன சொல்றாங்க? வந்து துன்யால மேல அளவுக்கு அதிகமான முஹப்பத் உங்களுக்கு வந்துடும், மௌத்துடைய மேல உங்களுக்கு என்ன செஞ்சு வந்து வெறுப்பு வந்துடும் சொல்லி சொன்னாங்க. சகோதரர்களே, இன்னைக்கு எந்த மனிதர்கள் போய் பார்த்தாலும் இதுல என்ன துன்யால முஹப்பத்தையும் மௌத்துல மேல வெறுப்பு, அப்படிதானே? அப்ப அதனாலதான் நாம சோதிக்கப்படுகிறோம்னு சொல்லி ஒரு நிலப்பாட்டை நாம எடுத்து நம்ம பிள்ளைகள நம்ம சமுதாயத்துல நாம தான் முதல் வழிகாட்டி நம்ம பிள்ளைகள் அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலை வழிகாட்டக்கூடிய ஒரு பாப்பா அம்மாவாக நாம இன்ஷா அல்லாஹ் மாறினோம்னு சொல்லி சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய எதிர்கால சந்ததியாவது இந்த நாட்டை வந்து கலர் நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இன்ஷா அல்லாஹ் உருவாக நினைக்கிறேன். சரியா? உங்களுக்கு உங்களுக்குள்ள விளக்குத தொலை இல்லைன்னு வைங்க, சும்மா உருவாக்க மாட்டோம். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, நீ தொலைன்னு சொன்னா அவங்க படிக்கக்கூடிய ஒரு லைசன்ஸ்
மாட்டோம். அல்லா நம்ம பாதிக்கிறது தானே. நீ படிப்புக்கு உள்ளது செலவழிக்க மாட்டோம். உன்னோட உடுப்பு செலவு எதுவும் செய்ய மாட்டோம். நீ டைமுக்கு தொழாத காட்டியோ உனக்கு இது செய்ய முடியாது. விரும்பினா எந்த பிள்ளையாக நீ இதை செஞ்சேன்னு சொன்னா அதை என்ன செய்யாது வழியாக வருவாரு. அப்ப நீங்க அந்த மாதிரி சில தன்மையாக விஷயம் நீங்க கொடுத்து பாருங்க. நம்மளுடைய சமுதாயம் மாறும். இது எல்லாருமே பாப்பா அம்மாவாகிய பிள்ளைகளோட நம்ம பாப்பா அம்மாவோட பொறுப்பாக இருக்கிறது. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்டில் உருவாக்கி தரணுங்கிறதுக்காக